ருண விமோசன பைரவர். கடன் தொல்லைகளை தீர்ப்பதில் ருண விமோசன பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். திங்கட்கிழமைகளில் இவரை வணங்குவது சிறப்பு. திருவாரூர், திருச்சேரை போன்ற தலங்களில் ருண விமோசன பைரவர் சந்நிதிகள் உள்ளன. லட்சுமி நரசிம்மர். கடன் சுமையால் அவதிப்படுபவர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது மிகவும் நல்லது. பௌர்ணமி பிரதோஷ காலத்திலும் சுவாதி நட்சத்திர காலத்திலும் இவருக்கு பால், இளநீர், பன்னீர், தேன், மஞ்சள், சந்தனம் போன்ற அபிஷேகப் பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் செய்து துளசி மாலை சாற்றி வழிபடலாம். ஓம் வஜ்ரநாகாய வித்மஹே தீஷ்ணதம் ஸ்ரீய தீமஹி தன்னோ நரசிம்மஹா பிரசோதயாத் என்ற மந்திரத்தை தினமும் 12 முறை சொல்லி வரலாம். முருகப்பெருமான். செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தால் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் தீர முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு. செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து அருகிலுள்ள முருகன் கோவிலில் மாலை வேளைகளில் 12 முறை பிரதட்சணம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசித்து வந்தால் கடன்கள் தீரும். சஷ்டி கவசம் பாடுவதும் நல்லது.